பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸும் இருக்குது. பெண்களுக்கு வந்து அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்கும், இதுல ஹார்மோன்ஸ் இருக்கும், ரெண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். பால்ன்றது அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் வந்து சுரக்குது. ஸோ இப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க மாடோட லைஃப் சைக்கிள் பாருங்க, 20 இயர்ஸ் தான். ஸோ மனிதனோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கிற புரோட்டீன், அதில் இருக்கிற கால்சியமோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாகவே கிடையாது. அது ஓரளவுக்கு இருக்கும். எப்போ வரையும் இருக்கும் அப்படின்னா, நம்ம இயற்கை சொல்லித்தர விஷயம் என்ன, பால் எப்போ குடிக்கணும் அப்படின்னா, பல்லு வளர வரைக்கும் தான் பால் குடிக்கணும். பல்லு முளைச்ச உடனே நீங்க மாடு பார்க்கலாம், கண்ணுக்குட்டியை வந்து தள்ளி விடும், வீனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, பல்லு முளைச்சிருச்சுன்னா பால் குடிக்க கூடாது அப்படின்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்ஸ்டிங்க்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நீங்க பிறந்த குழந்தைகளுக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாட்டுப்பாலை வச்சீங்கன்னா துப்பும், எடுத்துக்க அக்செப்ட் பண்ணாது. நம்ம அதில் சீனி போட்டு ஏதோ பவுடர்லாம் போட்டு நம்ம ஃபீட் பண்ணி பழகிட்டோம். இப்போ நம்ம மாட்டுக்கு மடியில் சுரக்கிற பாலில் கால்சியம் புரோட்டீன் இருக்குன்னு சொல்றோம். மாடு முன்னாடி என்ன சாப்பிடுதுன்னு யாருமே ஏன் பார்க்கல? மாடு என்ன சாப்பிடுது? பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுது. தாவரங்கள்ல இருந்து வரது தான் சாப்பிடுது. இலை, பில்லு அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கு கால்சியம் வந்துருக்கு. நம்ம வந்து அதுக்காக இலை, தலை, பில்லு சாப்பிடணும்னு கிடையாது. கீரை சாப்பிட்டா போதும். கீரை, பேரிச்சம்பழம், கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் அத்தனையிலும் கால்சியம் இருக்கு. அந்த கால்சியம் வந்து நமக்கு போதுமான. டைப் 1 டயபெட்டிஸ் 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மில்க்ல வந்து கேசின் ஒரு புரோட்டீன் இருக்கு. அதை வந்து இன்சுலின் சுரக்கிற கணையம், அந்த பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீட்டா செல்ஸ்ல தான் அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸை வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்றாங்க, அந்த கேசின் என்ற ஒரு புரோட்டீன். ஸோ அதனால பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸும் இருக்குது. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், ப்ரோலாக்டின், இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கும், இதுல ஹார்மோன்ஸ் இருக்கும், ரெண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால நிறைய ப்ரோலாக்டின் லெவல்ஸ் வந்து அதிகமாகும். ப்ரோலாக்டின் அதிகமாகிறதுனால அது ப்ரோலாக்டின் இன்டியூஸ்ட் இன்ஃபெர்டிலிட்டின்னு இருக்கு. அது குழந்தையின்மை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இந்த மாதிரி பல விதமான வியாதிகள் வரதுக்கு பால்ன்றது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்போ பாலை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, அதை விட மோசமானது பன்னீர், பட்டர், சீஸ், இதை வந்து எடுக்கவே கூடாது. கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கும். அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸும் இருக்குது. பெண்களுக்கு வந்து அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் இருக்கும், இதுல ஹார்மோன்ஸ் இருக்கும், ரெண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். பால்ன்றது அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் வந்து சுரக்குது. ஸோ இப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க மாடோட லைஃப் சைக்கிள் பாருங்க, 20 இயர்ஸ் தான். ஸோ மனிதனோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கிற புரோட்டீன், அதில் இருக்கிற கால்சியமோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாகவே கிடையாது. அது ஓரளவுக்கு இருக்கும். எப்போ வரையும் இருக்கும் அப்படின்னா, நம்ம இயற்கை சொல்லித்தர விஷயம் என்ன, பால் எப்போ குடிக்கணும் அப்படின்னா, பல்லு வளர வரைக்கும் தான் பால் குடிக்கணும். பல்லு முளைச்ச உடனே நீங்க மாடு பார்க்கலாம், கண்ணுக்குட்டியை வந்து தள்ளி விடும், வீனிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, பல்லு முளைச்சிருச்சுன்னா பால் குடிக்க கூடாது அப்படின்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்ஸ்டிங்க்டா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்.